நெல்லை மணிமுத்தாறு அருவியில் குளிக்கச் சென்ற சுற்றுலா பயணிகள் திடீரென்று மரத்தில் அமர்ந்துள்ள கரடியை பார்த்தவுடன் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். திடீரென மரத்தில் ஏறியிருக்கிறது அந்த கரடி. தற்போது திருநெல்வேலியில் மணிமுத்தாறு பகுதியில் இந்த கரடியானது சுற்றித் திரிந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்திருக்கிறது கரடி ஒன்று. அது மணிமுத்தாறு பகுதியில் அருவியில் குளித்திருக்கும் போது அந்த மரத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். மணிமுத்தாறு அருவியில் குளிக்கச் சென்ற சுற்றுலா பயணிகள் கரடியை பார்த்ததும் அலறியடித்து ஓட்டம் பிடித்திருக்கின்றனர். திடீரென மரத்தின் மீது ஏறிய கரடியை வலை வைத்து பிடிக்கவும் வனத்துறை முயற்சி செய்து வருவதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக நெல்லை செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், உங்களுடைய தகவல்கள். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் கரடி சுற்றி திரிந்திருக்கு, அதனுடைய தகவல்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அப்படிங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில கரடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலி, சிறுத்தை, மான், மிளா உள்ளிட்ட பல்வேறு காட்டு விலங்குகள் வசிச்சுட்டு வருது. இது மணிமுத்தாறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு அணையாகட்டும், மணிமுத்தாறு அருவியாகட்டும், இரண்டுமே காட்டுக்கு நடுவில் இருக்குது. இன்னைக்கு வார விடுமுறை அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, அதிக அளவில் மக்கள் இங்க வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால மக்கள் அருவியை தேடி போறாங்க. இந்நிலையில இன்னைக்கு என்னன்னு பார்த்துட்டீங்க, குளிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க பார்க்கும்போது மேல மரத்துல அந்த கரடியானது நின்றுட்டு, அதாவது கரடியானது மரத்தின் கிளையில உட்கார்ந்து அங்க குளிச்சுட்டு இருக்கிறவங்க பயமுறுத்தி இருக்குது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு விகேபுரம் பகுதியை சுற்றி உள்ள பகுதிகளில் 3 சிறுத்தைகள் பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்போது கரடியானது மணிமுத்தார் பகுதியில் அதிக அளவில் நடமாட்டம் உள்ளதோடு காணப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மணிமுத்தார் பாதையா தான் மாஞ்சோலைக்கு போக முடியும். தற்போது மாஞ்சோலைக்கு போறதுக்கு உண்டான வழிகள் அடைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களுக்கு இறங்க சொன்ன சூழ்நிலையில வனவிலங்குகள் சுதந்திரமா இப்ப உலாவ ஆரம்பிச்சிருக்கு. அதன் அடிப்படையை தான் இப்ப கரடி வெளிவந்துட்டு இருக்குது. பொதுப்படியா இந்த மணிமுத்தாறு அருவிக்கு போகக்கூடியவங்க அதிக அளவுல வார விடுமுறைகள்ல போனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கரடியை யாருமே எதிர்பார்க்கல. வனத்துறையினர் அதை பிடிக்கிறதுக்கு உண்டான முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பவித்ரா, அண்மை தகவலுக்கு நன்றி சிவகுமார்.